திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலை அமர்ந்த அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் காலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம். அந்த வகையிலே நாம் முதல் திருமுறை எடுத்து ஞானசம்பந்தர் இயற்றிய அந்த முதல் திருமுறையை நாம் கையில் எடுத்து பாராயணம் செய்து வருகின்றோம். எப்பொழுதும் போல இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய, இந்த அதிகாலை வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி, எம்பெருமான் திருவருள் கருணையினாலே அந்த பாராயணத்தை நாம் துவங்குவோம். இந்த நிகழ்ச்சியை வழிநடத்தி கொண்டு வரக்கூடிய ஐயா அவர்கள் தாம்பரம் சிவனகம் சிவத்திரு அருளர் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று அமைகிறோம். ஐயா வாங்க ஐயா. சித்ராமா வந்திருக்காங்களா? திருப்பிள்ளை வச்சு பாடு. திருச்சிற்றம்பலம். செந்தமிழின் மறையளித்த சிறபுறக்கோன் கழல் போற்றி, நம் தமது வாழ்வாகும் நாவரசின் பதம் போற்றி, சிந்தை வளர் தொகையளித்த சிவன் தோழர் அடி போற்றி, வந்தமது மலமகற்றும் வாசகர்தம் தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும், மைப்புரு கண்ணியர் மானுடத்தியல்பின் வணங்குகின்றாரனங்கின் மணவாளா, மைப்புரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றாரனங்கின் மணவாளா, செப்புரு கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் இருப்பெரும் துறையூரை சிவபெருமானே, இப்பிறப்பறுத்தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, இப்பிறப்பறுத்தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. இன்னைக்கு காலையில எழுந்த உடனே இந்த நிகழ்ச்சி நம்ம காலையிலும் மாலையிலும் இருவேளையும் நடத்துறோம். அதனால என்ன பலன் அப்படின்ற போது சுந்தரர் பாட்டு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. நம்முடைய திருக்கச்சூர் ஆலக்கோயிலில சுந்தரர் பாடிய பாட்டு, மேலை விதியே விதியின் பயனே விரவார் புறமூன்றெறி செய்தாய், காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களையாய் கரை கண்டார், மாலை மதியே மலைமேல் மருந்தே மறவேன் அடியேன் வயல் சூழ்ந்த ஆலக்கழனே பழனக்கச்சூர் ஆலக்கோயில் அம்மானேன்னு சுந்தரர் பாடியிருக்கார். காலையில எழுந்து பெருமானை தொழுதால் கவலை களைவானா, மாலையில அவன் நம்மளுக்கு இன்பம் தருவான் என்று சுந்தரர் பாடிய பாட்டு இன்னைக்கு காலைல ஞாபகம் வந்துச்சு. நம்ம சித்ராமாவை திருப்பள்ளி வச்சு பாட சொன்ன உடனே ஒரு புதுமையான ஒரு செந்தமிழில ஒரு 4 வணக்கம் பாடினாங்க. கேட்கிறவங்க மகிழ்ச்சி ஆயிடுச்சு. வாழ்க. அதே மாதிரி எனக்கு தெரிந்த ஒரு புலவர் ஒருவர், அவர் எங்களுடைய குருநாதர் 72 காலமாட உடனே
அவருடைய முதல் ஆண்டு நினைவுக்கு முதுபெரும் புலவர் மூவா பெருமைன்னு ஒரு கவிதை நூல் எழுதி வெளியிட்டார். அந்த நூல்ல ஒரு இதே மாதிரி ஒரு நால்வர் வணக்கத்தை எழுதியிருக்காரு. அந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சு, அதையும் சொல்லிட்டு நீங்க நிகழ்ச்சியை தொடக்கலாம். அறத்தை நினையா ஆமணத்தை அகற்ற பிறந்தோ நடி போற்றி, உறவே ஈசன் கழலென்றே உன்னே வாழ்ந்தோன் அடி போற்றி, அரணால் வன்மை தொண்டன் பேர் அடைந்து நிகழ்ந்தோன் தாழ் போற்றி, பிறவி அறுக்கும் வாசகத்தை பேணி அளித்தோன் தாழ் போற்றி. இப்படி நால்வர் வணக்கத்தை பல பேர் பல விதமா பாடியிருக்கிறார்கள். நம்ம எப்பவுமே வழக்கமா பூழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கல் போற்றின்னு பாடுவான். அம்மா இன்னைக்கு வித்தியாசமா பாடினார, இன்னைக்கு அந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சு. இது 1973 அவர் 72ல காலமானாங்க. 73ல அவருடைய முதல் ஆண்டு நினைவு வெளியிட்ட நூல்ல அவர் எழுதி நால்வர் வணக்கம் ஞாபகம் வந்துச்சு. டக்குன்னு தேனோன்னு அந்த புத்தகம் வர கையில கிடைச்சது. அதனால சரி, அதையும் சொல்லி இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். கச்சூர் ஆலக்கோயில் பெருமானுக்கு சோறு இறந்து விட்ட பெருமான், விருந்திட்டநாதர்னு பேரு. அவரிடத்துல பாடின அந்த பாட்டு, மேலை விதியே விதியின் பயனே விரவார் புறமூன்றி செய்தாய், காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களையாய் கரை கண்டான், மாலை மதியே மலை மேல் மருந்தே மறவேன் அடியேன் வயல் சூழ்ந்த ஆலக்கழனே பழனக்கச்சூர் ஆலக்கோயிலம்மானே. காலை எழுந்து தொழுதால், காலை 5 மணிக்கெல்லாம் எழுந்து உடனே சுறுசுறுப்பா விபூதி குஷின்னு உட்காந்து 5:20க்கெல்லாம் நான் நடராஜன் கூப்பிடுவாரேன்னு நம்மளை சுறுசுறுப்பாக்கி இருக்கிறார். அதனால காலையில எழுந்து தொழுதால் கவலை போகும், மாலை மதியே மலை மேல் மருந்தேன்னு அந்த மதியாகிய சந்திரன் மூலமாக நமக்கு இன்பம் வரும்னு சுந்தரர் சொன்ன பாட்டையும் நினைந்து இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு போலாம். எங்க தொடங்கினையா? எங்க நிறுத்தணும்? திருவிடைமருதூர் போனீங்க அன்னைக்கு. எத்தனை நாள் போறீங்கய்யா? 32ங்கய்யா. 32யா? ஓ, நேத்து 32. நேத்து குரங்கணில் மட்டும் நிறுத்தணுமா? ஆமாங்கய்யா. இன்னைக்கு 32 திருவிடைமருதூர். திருவிடைமருதூரிலே ஞான சம்பந்த பெருமான் அருளிய தக்கராக பண்ணிலே அமைந்த பாடு இராப்பண் என்று சொல்கிற மாலை நேரத்துல 6 மணிலிருந்து 7:30 மணிக்குள்ளாக அந்த 30 நாழிகையிலிருந்து 33 முக்கால் நாழிகைக்கும் காம்போதி ராகத்திலே பாடுகிற வகையிலே அமைந்த பண் என்று சொல்லுவார்கள். இந்த தலம் இடைமருது என்பது காவிரியுடைய தென்கரையிலே மயிலாடுதுறைக்கும் நம்முடைய கும்பகோணத்திற்கும் இடையிலே உள்ளது அந்த திரு இடைமருதூர். அந்த அங்குகிற சாமி மருதவாணர் என்றும், அம்பாள் பெருநலமுலை அம்மை என்றும் பேரு. அத குஜலாம்பாள் சொல்லுவாங்க அவங்க. அதனால அங்கே நம்முடைய சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் 413. ஓங்கு பதிகம் ஓடே கலன் என்று எடுத்தருளி தாங்கரிய பெருமகிழ்ச்சி தலை சிறக்கும் தன்மையினால் இங்கு எனை ஆளுடைய பிரான் இடை மருதோ என்று பாங்குடைய இன்னிசையில் பாடி எழுந்து அருளினார். அந்த இடைமருது பெருமானை அவர் எப்படி பாடினார்? ஓடே கலன் என்று தொடங்கி பாடினார். அந்த பாடல ஒரு இடத்திலும் என் ஈடா உரைகின்ற இடைமருது ஈதோ என்று வினவுகிற மாதிரி பாடியிருக்கிறார் என்று சேக்கிழார் பெருமான் நமக்கு எடுத்து கட்டுக்கிற அந்த பாடு ஓடே கலன். ஆரம்பிங்க. நன்றிங்க. முதலாம் திருமுறையில் 32வது பதிகமாக திருவிடை மருதூர் என்ற பதியின் மீது தக்கராக பண்ணிலே பாடப்பட்ட பதிகம் ஓடே கலன் உண்பதும் ஊரிடு பிச்சை என்ற பதிகம். முதலாம் திருமுறையில் 32வது பதிகமாக தக்கராக பண்ணிலே நமச்சிவாய ஐயா. சொல்லுங்கம்மா. நமச்சிவாய ஐயா.
சொல்லுங்கம்மா, என்ன வேணும்? ஐயா நீங்க ஆரம்பிங்க. இது பாராயண நிகழ்ச்சியுமே, அதனால தயவுசெய்து நடுவுல எல்லாம் இந்த நமச்சிவாயெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காலையில இருந்து நம்ம பெருமான் நினைச்சு பெருமானுடைய புகழை பாடுகிறோம். அப்புறம் ஒருத்தர் பேசும்போது தயவு செய்து குறுக்க பேசாம அமைதியா இருந்து கேட்டுட்டு முடிக்கும் போது சொல்லிக்கலாம். சரிங்களா? நமச்சிவாயெல்லாம் முடிக்கும் போது சொல்லிக்கலாம். வாழ்க. நீங்க ஆரம்பிங்க. நன்றிங்க, நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். ஓடே கலனும் பதும்பூரிடு பிச்சை காடே இடமாவது கல்லானிழல் கீழ் வாடா மூளை மங்கை உந்தானு மகிழ்ந்து ஈடா உரைகின்ற விடை மருதீதோ ஈடா உரைகின்ற விடை மருதீதோ. திருச்சிற்றம்பலம். அப்ப ஓடே கலன் என்று ஆரம்பித்து பிரம்ம கபாலமாக மண்டை ஓட்டை அவன் தாங்கி நிற்கிறான். அதிலே ஊராரிடுகின்ற பிச்சையை அவன் உண்கிறான் என்கிற போது அந்த கலன் பிரம்ம கபாலம் இருந்தால் அதிலே நாம் இடுகிற பிச்சை வெறும் வெள்ளில இது பண்ணி கிண்ண வச்சு பொற்கா செய்கிற அந்த பிச்சாண்டி உருவம் அல்ல. பிரம்ம கபாலத்திலே நாம் யான் எனது என்ற செருக்காகிய பிச்சையிட்டு அவனுக்கு நம்முடைய ஆணவத்தை அடக்கி காட்டினால் அவன் நம்மன் வந்து அருள் செய்வான் என்ற வகையிலே அமைந்த இடைமருது ஈசன் பாடல். அப்படி ஆளுகிற இறைவன் இங்கே இடைமருதில் இருக்கிறானோ இடைமருது ஈசனோ என்று அமைந்த பாடல். வாழ்க. தடம் கொண்டதோ தாமரை பொன்முடி தன்மேல் கூடம் கொண்டு அடியார் குளிர் நீர் சுமந்தாட்ட பாடம் கொண்டதோர் பாம்பரையார்த்த பரமன் இடங்கொண்டு இருந்தான் இடம் கொண்டு இருந்தான் தன் இடை மருது ஈதோ. பெருமான் அவனுக்கு அவனுடைய குடங்களிலே அவனை நீர் சுமந்து ஆட்ட பூவோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் என்று சொல்லி காலையில பெருமானுக்கு குளிர்ந்த நீரை ஆட்டுதல் என்ற வகையிலே பாடிய இந்த பாடல் இந்த திருமுறை நெறியிலே திருக்குடமுழுக்கு செய்கிற போது இந்த பாடலை சொல்லி அந்த செல்வது ஒரு மரபு. முந்தான நிகழ்ச்சியோட இந்த பாட்டை நம்ம சரவணையா பாடி அந்த பாட்டை பாடினார். தடம் கொண்டதோ தாமரை பொன்முடி தன்மேல் கூடம் கொண்டு அடியார் குளிர் நீர் சுமந்தாட்ட பாடம் கொண்டதோர் பாகம் பாம்பரை ஆர்த்த பரமன் இடம் கொண்டு இருந்தான் தன் இடை மருதீதோ. திருக்குடுக்குமழை பாடக்கூடிய திருமுறை பாடல். வாழ்க. மூணாவது பாட்டு வெண்கோவணம். வெண்கோவணம். சிற்றம்பலம். வெண்கோவணம் கொண்டொரு வெண்தலை ஏந்தி அங்கோல் வளையாலை ஓர் பாகம் அமர்ந்து பொங்காவரு காவிரி கோலக்கரை மேல் எங்கோன் உரைகின்ற இடை மருதீதோ. பொங்காவரு காவிரி கோலக்கரை மேல் எங்கோன் உரைகின்ற இடை மருதீதோ. எங்கோன் உரைகின்ற இடை மருதீதோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வேதம் ஓதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேறி என்று சொல்ற வகையிலே பெருமான் வெண்கோவணமேந்தி கையிலே ஓர் வெண்தலை ஏந்தி இருக்கிறான். அதனால தூய்மையின் அடையாளம் வெண்மைதான் சைவத்துக்கு அடையாளம். திருநீர் கூட வெந்நீருன்னு தான் பேரு. ஆனால் என்ன பண்ணாங்க, இந்த இந்து சமயத்தை காவிமயமாக்குறேன்னு சொல்லி மாசு சேர் துவராடை அடிக்கிற சமணருடைய நெறிய கொண்டாந்து இது உள்ள திணிச்சு காவி உடையாக்கி அதுதான் இந்து அதுதான் இந்துத்துவம்னு பேசினுக்கிறாங்க அந்த காலத்துல. ஆனால் உண்மையின் அடையாளம் எது என்றால் வெண்மைதான். அதுதான் இந்த பாடல்ல காட்டியிருக்கார். வெண்கோவணம் கொண்டு ஒரு வெண்தலை ஏந்தி என்று வெண்மையாகிய தூய்மையை நினைவுபடுத்துகிற பாடல். நல்ல வாழ்க. நாலாவது பாட்டு அந்தம் அறியாதவரும். அம்மா பரிமளா வாங்க.
சிவாயிரமையா. அந்த மரியாத அருங்கலம் உந்தி கந்தம் கமல் காவிரி கோலக்கரை மேல் வெந்த பொடி பூசிய வேத முதல்வன் எந்தை உரைகின்ற இடைமருதீதோ. வெந்த பொடி பூசிய வேத முதல்வன் எந்தை உரைகின்ற இடைமருதீதோ. அப்ப தூய்மையின் அடையாளமாகிய வெந்த பொடியாகிய திருநீற்றை பூசி வேதமாகிய அஞ்செழுத்தை ஓதி ஆன்மாக்கள் உய்ய வேண்டும் என்றிருக்கிற தவமிருக்கிற பெருமான் இந்த இடைமருதீசன் என்றவாறு என்று சொல்கிற மாதிரி அமைந்த பாடல். அடுத்த 5வது வாசம் கமழ் மலர்ச்சோலை. ஐயா பணப்பாக்கு தெரிய சிவாயிடம். வாசம் கமழ் மாமல சோலையில் வண்டே தேசம் புகுந்து இந்திய செம்மை உடைத்தாய். பூசம் புகுந்து ஆடி பொழிந்து அழகாயீசன் உரைகின்ற இடைமருது ஈதோ. சிற்றம்பலம். நேற்று தைப்பூசம் அதை ஞாபகப்படுத்துற மாதிரி சித்ரா அம்மா வாட்ஸ்அப்ல அந்த மயிலாப்பூர்ல ஞானசம்பந்த பெருமான் பாடிய அந்த தைப்பூச பாடலை அவர்கள் பதிவிட்டிருந்தார்கள். மைப்பூசும் ஒன்கண் மடநல்லார் மாமயிலை கைப்பூசு நிற்றான் கபாலீச்சரமன்தான் ஐப்பசி ஓண விழா இல்ல நெய்ப்பூசும் ஒன்புழுக்கல் நேரிடையார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பான பாடலை பதிவிட்டு இருந்தாங்க. பார்த்த உடனே பூசம் என்ற சொல்லிலே வருகிற இன்னொரு பாடல் இப்ப நம்ம படிக்கிற இப்ப பாடின அந்த இடைமருது பாடல். வாசம் கமழ் மாமலர் சோலையில் வண்டே தேசம் புகந்தேண்டியோர் செம்மை உடைத்தாய். பூசம் புகுந்து ஆடி பொலிந்து அழகாய ஈசன் உரைகின்ற இடைமருது ஏதோ. பூச திருநாளிலே பெருமானுக்கு திருக்குளத்திலே தெப்போற்சவம் செய்கிற விழாவாக அது அமையும் என்று சொல்லுவார்கள். அந்த நினைவுபடுத்தி ஞானசம்பந்த பெருமான் அங்க மயிலையில பாடுறதுக்கு முன்னாடியே இங்க திருவிடைமருதூர்ல பாடி இந்த பாடல் வாழ்க வாழ்க. அந்த பாட்டை தான் நான் நேற்று அதுக்கு பதிலா பதிப்பிச்சிருந்தேன். அந்த பாட்டு அது வன்புற்றிட நாகம் 6வது பாட்டு. பட்டம்பலமா வாங்க. நாகம் அசைந்து அழகாக அம்மா சிக்னல் நல்லா வர இடத்துக்கு வந்துடுறமா. வெளியில ஒடியாந்துருங்க ஒடியாங்க. எக்கோ அடிச்சா ரெக்கார்டிங் சரியா வராது. ஆமாங்கய்யா பாத்துங்கய்யா. இப்ப வருது பாருங்கய்யா, இதுலயே தெரியுதுங்கய்யா. வாங்க நல்லா வாங்க. வீட்டுல இருந்து வெளியே வந்தீங்கன்னா தான் வாழ்க்கை. வந்துட்டங்கய்யா. வெண்காட்டம்மா வெளியில தானே வந்தாலும் கூப்பிட்டாங்க செய்ய மணியே சீராளா வருகன்னு. அதான் அது வன்றில வருதுங்கய்யா. வன்புற்றில நாகம் அசைந்த அழகாக என்பில் பல மாலையும் பூண்டெருதேரி அன்பேர் பிரியாதவளோடு உடனாய் என்புற்றிருந்தான் இடைமருதீதோ. சிவாய நம. பெருமான் தன்னுடைய சக்தியை அன்பினாலே பிரியாமல் இருக்கிறான் என்பதை அன்பில் பிரியாது அவளோடும் உடனாய் இன்புற்றிருந்தான் என்று அவன் போகமார்த்த பூன்முளையாளாக நமக்கு நம்முடைய உலகத்துக்கு அருள் செய்கிறான் என்ற வகையில அமைந்த பாடல் இது. வாழ்க வாழ்க. தேக்கும் திமிலம் 7வது பாடல். ஐயா ராஜா ஐயா.
தேக்கும் திமிலும் பலவும் சுமந்துந்தி போக்கி புறம் பூசல் அடிப்ப வருமால் ஆர்க்கும் காவிரி கோலக்கரை மேல் ஏற்க இருந்தான் தன் இடைமருது ஈதோ ஏற்க இருந்தான் தன் இடைமருது ஈதோ. இந்த திருவெட்டிமருதூர் அந்த மயிலாடுதுறைக்கும் கொம்மோடுதரோட காவிரி கரையில இருக்கிற 30வது தலமாகனாலே அந்த காவிரியிலிருந்து என்னென்ன மரங்கள் எல்லாம் வருகிறது என்பதை தேக்கு திமில் பலவும் என்று, திமில்னா வேங்கை, அந்த பலாமரம், அந்த மரத்தினுடைய மலர்கள் எல்லாம் அந்த காற்று அந்த இதுல அடித்து கொண்டு வருகிறது. காவிரி கரை அடித்து கொண்டது. அந்த கரையிலே ஒதுங்கி பெருமானை வணங்குகிற முறை, இயற்கையே பெருமானை வணங்குகிற முறையிலே இருக்கிறது. இயற்கை அழகை வர்ணித்து பாடிய பாடல். வாழ்க. 8வது பாட்டு பூவார் குழலார். பூவார் குழலாராகில் கொண்டு புகைப்ப ஓவாதடியாரடி உள் குளிர்ந்து ஏத்த ஆவா அருக்கன் தன்னை ஆற்றல் அழித்த ஏரா சிலையான் தன்னிடை மருது ஈதோ ஏயார் சிலையான் தான் இடை மருது ஈதோ. திருச்சிற்றம்பலம். இயற்கையில் இருக்கிற தேக்கு வேங்கை பலா முதலிய மரங்களுடைய மலர்கள் எல்லாம் காவிரி கரையில ஒதுங்குகிற போது அந்த மலர் பெருமானை வணங்குகிற மாதிரி அமைகிறது என்று சொல்கிற போது உடனே அவர் அந்த பூவை தலையிலே அணிந்திருக்கிற பெண்கள், குழலாராகிய பெண்கள் பெருமானுக்கு அகில் புகையை கொண்டு வழிபடுகிறார்கள் என்று பெண்கள் சிவனை வழிபடுகிற செய்தியை இந்த இடைமருதிலே நம் ஞானசம்பந்த பெருமான் நினைவுபடுத்துகிறார். அடுத்து 9வது பாட்டு முற்றாததோர் பால்மதி. சித்ராமா மன்னிக்கவும், பிரேமாமா அவங்க. திருச்சிற்றம்பலம். முற்றாதோர் பால் மதிசூடு முதல்வன் நற்றாமரையானோடு மால் நயந்தேத்து பொற்றோளியும் தானும் பொழிந்தழகாக எற்றே முறுகின்ற இடைமருதீதோ பொற்றோ ஒளியும் தானும் பொழிந்தழகாக எற்றே உரைகின்ற இடைமருதீதோ. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். அந்த சிவசக்தியாக அந்த பெருமாட்டியுடைய கருணை இல்லையா, அந்த கருணையின் அடையாளமாக அந்த சக்தியினுடைய தோல் பொன் தோளாக இருக்குது. பொன் தோல் என்பதை பொற்றோள்னு பாடியிருக்கார். அந்த பொற்றோழியோடு பொலிந்துரைக்க பெருமான் தானும் தன் தையலுமாக தோலும் துகிலும் குழையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் சூலமும் தொக்க வளையமுடை தொன்மை கோலமா இருக்கிறது நினைவுபடுத்துற மாதிரி அமைந்த பாடல் இது. வாழ்க. அப்புறம் 10வது பாட்டு சிறுதேர் உறிஞ்சில். 10 முனுசாமியா வாங்க. திரு தேரரும் சில் சமனும் புறங்கூற நெறியே பல பத்தர்கள் கை தொழுதேத்த பெரியா வருகா வெறி கோல கரைமே எரியான் மழுவாளன் இடுமருதூர் எரியார் மழுவாளன் இடை மருதிதோ. நன்றி. அந்த நாம் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகிற போது 6 கோடி மாயாசக்திகள் வேறு வேறுதம் மாயைகளில் தொடங்கிற என்ற மணிவாசகர் சொல்கிற போல இந்த புத்தர்களும் சமணர்களும் புறங்கூறி திரிந்து அறம் கூறுவதாக புறங்கூறி திரிகிறார்கள். அதை விட்டு நாம் பெருமானை வணங்க வேண்டும் என்ற அந்த நெறியே பல பக்தர்கள் கைதொழுதேத்த இருக்கின்ற இடம் இடைமருதாக இருக்கிறது என்று ஞானசம்பந்தர் உரைக்கிறார். வாழ்க. கடைக்காப்பு கண்ணார் கமல் காழியும். நன்றிங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். கண்ணார் கமல் காழியுள் ஞான சம்பந்தன் கண்ணார் கமல் காழியுள்
ஞான சம்பந்தன் என்னார் புகழ் எந்தை இடைமருதின் மேல் பண்ணோடிசை பாடிய பத்தும் வல்லார்கள் பொன்னோடிசை பாடிய பத்தும் வல்லார்கள் விண்ணோர் உலகத்தினில் வீற்றிருப்பாரே விண்ணோர் உலகத்தினில் வீற்றிருப்பாரே. இந்த தேவாரம் என்று சொல்கிற இந்த பெரிய கொடை, முன்னோர்கள் நமக்கு கொடுத்த கொடையாகி இந்த தேவாரத்தை பண்ணோடு இசைத்தால் அப்படி இசைக்கிறவர்கள் விண்ணோர் உலகத்தில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய இந்த பாட்டை நம்ம தருமபுரை அடிக்கடி பாடுவார். அப்படி பாடின உடனே நான் சின்ன வயசுல அவர்கிட்ட ரொம்ப கண்டலா கேட்பேன். அப்ப பண்ணோடு பாடினா தருமபுரம் சாமி மட்டும்தான் எது உண்டா, விண்ணோர் உலகம் உண்டா, எங்களுக்கெல்லாம் கிடையாதான்னு அப்பதான் அவர் சொன்னார். இல்லப்பா உனக்கு உண்டுடா, உனக்கு உண்டுடா விடுறா, எங்க சொல்லுன்னு கேட்டப்ப சொன்னார், கோழை மிடராக கவி கோடு மிளவாக ஏழை அடியார்கள் யாவை சொன்ன சொல்லும் ஈதன் உரையும் விடம். பெருமான் எல்லாருடைய உள்ளத்தில் இருக்கிறான். இயன்றவர்கள் பண்ணோடு பாடுவார்கள், விண்ணோர் உலகம் போவார்கள்னா ஏழை அடியார்கள் யாவை சொன்ன சொல்லும் ஈசன் உரையுமா அவர்கள் உள்ளத்திலே அவன் உரைவான்னு சொல்லி காட்டினார். வாழ்க வாழ்க. அந்த வகையில அமைந்த கடைக்காட்டு அந்த திருக்கடைக்காப்பு. அடுத்து 33வது பதிகம் திரு அன்பில் ஆலந்துறை. இதுவும் அதே தக்கராகப்பன்ல மாலையில 6லேருந்து 7:30க்குள்ள அந்த 33 நாழிகையில காம்போதி ராகத்திலே பாடுகிற அந்த பாடல். இந்த தலம் திருச்சி லால்குடிக்கு அருகிலே இருக்கிற அன்பில் ஆலந்துறை. பெருமான் ஆலந்துறைநாதர் சவுந்தரநாயகன் சொல்லி இது குறித்து நம்முடைய இந்த சேக்கிழார் பெருமான் சொன்ன திருஞான சம்புராணத்திலே 308வது பாட்டு. அதன் மருங்கு அணைந்தருளால் திருக்கானூர் பணிந்தேத்தி ஆன்ற அவியம் முதன் மறையோர் அன்பில் கலந்து உறையும் உள்ளத்து வினை தொழுது போற்றி பதம் நிறைந்த செந்தமிழ் பாடி தடை முடியார் பயில் பதிகம் பாடி மதகரட உரித்தார் வடகரை மாந்துரை அணிந்தார் மணிநூல் மார்பர் என்று சொல்லி அவர் அந்த திருக்கானூரிலிருந்து வடகரை மாந்துரைக்கு செல்லும் வழியிலே இந்த அன்பில் ஆலந்துறை பதிகத்தை பாடினார் என்று சேக்கிழார் பெருமான் நமக்கு இடம் சுட்டி போடுகிறார். கணை நீடு எரிமாடு அரவம். வாங்க செந்தமிழ் செல்வி அம்மா. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய்யா. கணை நீடேரிமால் அரவம் வரைவில்ல இணையாயில் மூன்றும் எரித்த இறைவர் கணை நீடேருமால் அரவம் விரைவில்ல இணையாயேரி மூன்றும் எரித்த இறைவர் பிணமாமையிலும் குயில் சேர்மட அன்னம் பிணை மாமையிலும் குயில் சேர்மட அன்னம் அணையும் பொழில் அன்பில் ஆலத்துறையாரே அணையும் பொழில் அன்பில் ஆலத்துறையாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. கணை நீடு எரிமால் அறம் என்று மேருவை முப்புறம் எரித்த போது மேருவை வில்லாக விளைத்த போது அதிலே அம்பாக நின்றவர் திருமால் என்று சொல்லி கணை நீடு எரிமால் அரவம் அம்பாக அவர் அந்த பெருமானை தாங்குகிற போது எருதாக தாங்கினார். இங்கே முப்புறம் எரித்த போது அந்த மேருவை வில்லாக விளைத்த போது தீப்பிழம்பாக தோன்றினார் என்று விளக்குகிற நம்முடைய ஞானசம்பந்தர் பாடல் இது என்று சொல்லுவார்கள். வாழ்க. 2வது பாட்டு சடையார் சதுரன்.
வடிவேல் கன்னியப்பன் ஐயா அவர்கள் திருக்கழுக்குன்றத்திலிருந்து வருவார்களாக. வரீங்களா ஐயா? வாழ்க. ஐயா வடிவேல் ஐயா, பாட முடிஞ்சா பாடுங்க. சிவாய நம. சரிங்க, நல்லது. திருச்சிட்டும் ஐயா கேட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. லதா, ஆமா, லதா ராமராஜ் ஐயா, லதா ராமராஜ் அம்மா உங்க கையில புத்தகம் இருந்தா படிக்கலாம், இல்லைன்னா கேட்டுட்டு இருங்க. சிவாய நம. நன்றி. ஆண்டாள் அம்மா வாங்க. கார்த்திகன் வந்துக்கிறாரா? அவரு இன்னும் வரலங்க ஐயா, வரல. வந்தா ஐயா முன்னிடம் கொடுக்கலாம். ஏன்னா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. கணபதி ஐயா, நீங்களும் பாடுறதா பாடலாம், உங்களுக்கு எல்லாம் ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா நீங்க முதல்ல வந்த முன்னுரை. வாங்க. சிவாத்தி சிற்றம்பலம். ஒரு நிமிஷம் ஐயா. சிவாய நம்ம பாடலாங்களா? இருங்க ஐயா. யாருங்க? வடிவேல் கன்னியப்பன். பாடுங்க பாடுங்க ஐயா, பாடுங்க பாடுங்க. சடையா சதுரன் முதிரா மதிசூடி விடையார் கொடி ஒன்றுடைய எந்தை விமலன் கிடையார் ஒளியோத தரவ அரவசிக்கில்லை அடையார் பொழில் அன்பின் ஆளந்துரையாரே. திருச்சிற்றம்பலம். சடையார் சதுரன் முதிரா மதிசூடி என்று அவன் சதுரப்பாடுடைய அந்த பெருமான் முதிராத இளம்பிறையை சூடி தன்னை சரணடைந்தாரே தலையிலே தாங்குகிற பெருமான சந்திரன் இருக்கிறான் என்ற வகையிலே அறிவுறுத்திய பாடல். அப்புறம் மூன்றாவது ஊரும் அரவம். ஐயா கணபதி ஐயா வாங்க. மூன்றாவது பாடல் 33. ஆமாங்க, போன்லயே எடுப்பாருங்க, நான் அவரை மியூட் போட்டேன். ஐயா மியூட் எடுங்க ஐயா. கணபதி ஐயா மியூட் எடுங்க. நான் அவர் மியூட் போட்டேன். அவர் வந்து இதை அங்க ஆன் பண்ணி வச்சுட்டு அங்க போய் போன்லயே எடுத்துட்டு பாடலான்னு போயிருப்பாரு. இது தெரியாம நான் என்ன பண்ணிட்டேன், வீட்டு உள்ள போனவரை பூட்டி விட்டேனே. சிவபெருமானே. சாமி வெளியே வந்து அந்த மியூட் எடுத்துக்கங்க சாமி. இப்ப படிங்க. இப்ப படிங்க. வாங்க. சிற்றம்பலம். சிவாய நம. ஊரும் மரபும் தடைமேல் உரை தர வைத்து பாரும் பலிகுண்டோர் பாடும் பரமர் நீரும் வயலும் வயல்வாளை வாராலோ வாராளோழரும் குணலன் விழாலன் துறையாரே நீரும் கயலும் வயல்வாளை வாராளோழரும் புனல்லன் பிளவன் பிளம் துறையாரே வாராளோழரும் உணவன் பிளவெல்லும் துறையாரே. சிவாத்தி சிற்றம்பலம். சிவா சிவா. நன்றி ஐயா. இறைவனை வணங்குவதோடு இயற்கையும் ரசித்த ஞான சம்பந்த பெருமான் காவிரியுடைய நீரிலே அந்த அந்த கயல் மீனும் வரால் மீன்கள், ஆனா நீருள் கயலும் வயல் வரால் மீன்களும் அந்த கயல் மீனும் அந்த வாழை மீன்களும் துடித்து ஆடுகிற அந்த காவிரியினுடைய அந்த புனலாகிய காவிரியை நினைத்து அந்த இயற்கை நினைத்து பாடிய பாடல். வாழ்க வாழ்க. அப்புறம் நான்காவது பிறையும் அறவும். அம்மா உமா வாங்க. பணப்பாக்கத்துல வாங்க. ஆமா சுவாயனம் ஐயா. பிறையும் மரவும் முற வைத்த முடிமேல் நரையுண்டெழு வண்ணி மண்ணு சடையார் மறையும் பல வேதியரோத ஒளி சென் அறையும் புனல்
அன்பிலா துறையாரே. சிவாய நம்மையா. வேதமாகிய அஞ்செழுத்தை ஓதுகிற வேதியர்கள் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதமை நன்னெறி குவிப்பது என்று அந்த அஞ்செழுத்தை ஓதுவர்கள் அனைவரும் வேதியர்கள் என்று சொல்லுகிற மாதிரி அமைந்த பாடல் இது. வாழ்க. அடுத்து அஞ்சாவது பாட்டு நீடும் புனல் கங்கை. வாங்க. சிவாய நமையா. திருச்சிற்றம்பலம். நீடும் புனல் கங்கை இந்த கமுடி மேல் கூடுமலையாளோரு பாகம் அமர்ந்தார் மாடும் முழவும் அதிரம் மடமாதர் ஆடும் பரியன் விளாந்த துறையாரே. பாடும் முழுவதும் அதிரும் மடமாதர் ஆடும் பதியன் விழாவந்துரையாரே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருவடி. காவிரினுடைய தென்கரையில இருந்த இங்க காவிரியை நினைத்தவர் என்ன பண்ணாரு? தெற்க காவிரி மாதிரி வடக்க கங்கையார் ஓடுது. அந்த கங்கையாரை தன் தலைமையிலே சொல்லி இருக்க கங்காதரன் என்று அந்த பெருமான் நினைத்து பாடிய பாடல். அப்புறம் ஆறாவது அம்மா பத்மாவதி அம்மா வாங்க. சிவாய நம்மையா. நீரா திருமேனியர் ஊனமில்லார்பால் ஓரார் சுவையாகிய உம்பர் பெருமான் வேறாகிலும் மிகு சந்தனம் முந்தி ஆரார் வயல் அன்பில் ஆலத்துறையாரே. நன்றி ஐயா. முன்னாடி தேக்கும் திமிலும் வேங்கை பலாலாம் வந்ததுன்னு சொன்ன மாதிரி இந்த இடத்துல அவர் என்ன பண்ணாரு? அகிலும் சந்தனமும் கூட அந்த காவினுடைய இதிலே மிதந்து வருகிறது என்று காவிரி கரையை மீண்டும் நினைத்து பாடிய பாடல். அடுத்து ஏழாவது பாட்டு செடியார் தலையில். ஐயா சாம்ஸ் ஐயா. ஐயா இருக்கீங்களா சாம்ஸ் ஐயா? சரிங்க. சித்திரம்மா வாங்க. ஐயா இருக்கேன். மைக் ஆன் பண்ணல. சிவாய நம. செடியா தலையில் பலி கொண்டினிதுண்ட படியார் பரமன் பரமேட்டிதன் சீரை கடியார் மலரும் புனல் தூவி நின்றேத்தும் அடியார் தோளும் அன்பில் ஆலந்துரையாரே. பெருமானை பூவோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவனே கடியார் மலரும் புனரும் தூவி நின்றேத்த என்று பெருமானை பூவாலும் நீராலும் வழிபட வேண்டும் என்று ஞான சம்பந்த சொன்ன பாட்டு இது. வாழ்க. அப்புறம் எட்டாவது விடத்தார் திகழும். விடத்தார் திகழும் மிடரன் நடமாடி அடர்த்தார் அரவம் விரவும் தடையாதி கொடி தேர் இலங்கை குலக்கோன் வரையார அடர்த்தார் அருள் அன்பில் ஆலம் துறையாரே. கொடி தேர் இலங்கை குலக்கோன் வரையார அடர்த்தார் அருள் அன்பில் ஆலம் துறையாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. விடத்தார் திகழும் மிடரன் என்று திருநீலகண்ட பெருமான் நினைத்து பாடிய பாடல். வாழ்க. அது ஒன்பதாவது வணங்கி மலர் மேல். கரெக்டா பரிமளம்மாக்கு வந்திருக்க பாட்டு. வாங்க பரிமளம்மா. வணங்கி மலர் மேல் அயனும் நெடுமாலும் பிணங்கி அறிகின்றனர் மற்றும் பெருமை கணங்கும் முகத்தம் முளையால் ஒரு பாகம் அணங்கும் நீகள் அன்பில் ஆலந்துரையாரே. அணங்கும் நீகள் அன்பில் ஆலந்துரையாரே. மலர் மேல் அயனும் நெடுமாலும் என்று பிரமனும் திருமாலும் யான் எனது என்று செருக்கினாலே பெருமானுடைய பெருமையை உணரவில்லை. அதனால நமக்கும் அந்த யான் எனது செருக்கிருந்தார் பெருமானுடைய பெருமையை உணர இயலாது என்று உணர்த்துகின்ற பாடல். வாழ்க. தரியார் தொகில் போட்டு. ஐயா திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற அன்பில் அந்த ஊராங்க ஐயா? அதேதான். உடனே கல்வி அமைச்சர் அன்பில் பொன்னா அப்படி சொன்ன இருக்கிற ஊரு.
ஐயா போன வருஷம் போயிட்டு வந்தங்க ஐயா, போயிட்டு வந்தங்க ஐயா. சிவசிவா பாடிட்டு வந்தங்க ஐயா, சிவசிவா. இல்ல அதெல்லாம் உலகியல் தானே. இல்ல டக்குனு ஞாபகம் தான் அன்பில் பயாவை சொன்னா உடனே ஞாபகம் வர்றதுக்காக சொல்றேன். அதே ஆமா ஆமா, நன்றி நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, நன்றி. லால்குடி பக்கத்துல இருக்குது. லால்குடியில இந்த பெருந்தவத்துறைன்னு சொல்லுவேன். அதுக்கு பக்கத்துல இருக்கிற அன்பில் ஆலந்துறை. வாழ்க. நின்னு நிதானமா இறைவனை பார்த்து பாடிட்டு வந்தங்க ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாங்க நம்ம லலிதாம்மா வாங்க, லலிதாம்மா வாங்க. பணப்பாக்கத்துல லலிதாம்மா வாங்க. உலகியலும் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அதுக்காக நம்ம உலகியல ஐயா நான் பஸ்ல போய்கிறேன் ஐயா. சரி கேட்டுங்கம்மா, அப்படியே காலையில கேட்கலாம். அதுக்குதான் ஐயா. கேட்டுங்க கேட்டுங்க, காதால கேட்டுங்க கேட்டுங்க. சரி, அதுக்குதான் ஓபன் பண்ணிருக்கேன் ஐயா. வாயில பாடினா ஒரு புண்ணியம், காதால கேட்டா 2 புண்ணியம். வாழ்க. வாங்க பணப்பாக்கத்து ஐயா வாங்க. சிற்றம்பலம். தரியா தூகில் போர்த்து உழல்வாசமன் கையர் நெறியா உணரா நிலைக்கே உணர் நேத்தல் பெரியார் மலர் கொண்டு அடிவீழும் அவரை பெரியார் மலர் கொண்டு அடிவீழும் அவரை அறிவாரவர் அன்பில் ஆலந்துறையாரே அறிவாரவர் அன்பில் ஆலந்துறையாரே. திருச்சிற்றம்பலம். வெறியார் மலர் என்று சொல்லி வாசனை மிகுந்த மலர்களை தூவி பெருமானை அர்ச்சித்தால் அவனை நாம் அறியலாம் என்று சொல்கிற அமைந்த 10வது பாடல். அடுத்து 11வது அறவார் புனலன் திருக்கடைக்காப்பு. பிரேமம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். அறவார் புனல் அன்பில் ஆலந்துறை தன்மேல் கரவாதவர் காழியுள் ஞான சம்பந்தன் பரவுவார் தமிழ் 10 இசை பாட வல்லார் போய் விரவு ஆகுவர் வானிடை வீடெளிதாமே. பரவுவார் தமிழ் 10 இசை பாட வல்லார் போய் விரவு ஆகுவர் வானிடை வீடெளிதாமே. நன்றிங்கய்யா. பெருமானை தமிழிலே பரவினால் வீடு பேறு பெறுதல் எளிதுன்னு ஞான சம்பந்த பெருமான் உறுதி தருகிற அந்த திருக்கடைக்காப்பு பாடல். வாழ்க. அடுத்து 34வது பதிகமாக ஞான சம்பந்த பெருமான் சீர்காழியிலே பாடிய பதிகம். காவிரி வடகரையிலே 14வது தலமாக சிதம்பரத்துக்கும் சீர்காழியிலும் இதுக்கும் நம்முடைய வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு இடையில அமைந்த இந்த சீர்காழி தலம். இங்கே தக்கராக பண்ணில மாலையில 6லிருந்து 7:30க்குள்ள 33 நாழிகை என்று சொல்லி அந்த நேரத்திலே காம்போதி ராகத்திலே பண் அமைப்பிலே பாடுகிற பாடல். இங்கே இதை அறிவுறுத்த இந்த நினைவுபடுத்துகிற பெரிய புராண பாடல். அவரை இந்த தன்னுடைய தலைப்பயணங்களா முடித்து கொண்டு அங்கே இறுதியாக சீர்காழியில பெருமணல் போறதுக்கு முன்னே தங்கி இருந்த போது அடியார்கள் எல்லாம் வருகிறார்கள். அவர்கள் நடுவிலே இருந்து பாடின பாடல் இதை நினைவுபடுத்துகிறார்கள். அதான் திருஞானசம்பந்தருடைய 1154வது பாடல். வந்தவரை எதிர்கொண்டு மனமகிழ்ந்து ஷண்பயர்கோன் அந்தமில் சீரடியார்கள் அவரோடும் இனிதமர்ந்து தன் சுந்தரவாரணங்கினுடன் தோணியில் வீத்திருந்தாரை செந்தமிழின் பந்தத்தால் திருப்பதிகம் பல பாடி அடியார் நடுவிருந்து பலவிதமான சந்தத்திலே அவர் பாடிய பாடலிலே இதுவும் ஒன்று என்று நினைவுபடுத்துகிற அந்த பாடல். அடலேர் அமரும் கொடி அண்ணல். வாங்க முனுசாமி ஐயா வாங்க. ஐயா முனுசாமி ஐயா இருக்கீங்களா? ஐயா அடலேர் அமரும் கொடி அண்ணல்
மடலார் குழலோடு மண்ணும் கடலா புடை சூழ்தரு காழி தொடர்பாரவ துணெறியாரே. அறத்தின் அடையாளமாக திகழ்கிற அந்த எருதை தன்னுடைய ஊர்தியாக மட்டுமல்லாமல் கொடியாகவும் வைத்துக் கொண்டிருக்கிறான் பெருமான். அதை அந்த அறமாவது மனத்துக்கண் மாசிரநாதன் என்று நம்முடைய மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற வகையிலே அமைந்த பாடல் இது. வாழ்க. 2வது பாட்டு திரையார் புனர்சூடி. நன்றி நன்றி. வாங்க ராஜா ஐயா வாங்க. திரையார் புனல் சூடிய செல்வன் வரையார் மகளோடு மகிழ்ந்தான் கரையார் புனல் சூழ் தரு காழி நிறையார் மலர் தூவும் மின்றே. திரையார் புனலாகிய கங்கையை சூடிய கங்காதரனை நினைவுபடுத்துகிற பாடல் இது. 3வது இடியார் குரல் ஏறும். குரல் ஏறும் உடையந்தை துடியார் இடையலோடு துண்ணும் கடியார் மொழியில் சூழ்தரு காழி அடியார் அறியார் அவலமே. கடியார் மொழியில் சூழ்த்தார் காழி அடியார் அறிவார் அவலமே. திருச்சிற்றம்பலம். குடியார் இடையோடு தின்னும் என்று தன்னுடைய கருணையை பெருமாட்டியாக தன்னுடைய பாகமாக வைத்திருக்கிறான் என்று உணர்த்தும் பாடல். வாழ்க. ஒளியார் விடமுண்ட ஒருவன். 4வது பாட்டு பட்டமலமா வாங்க. ஒளியார் விடமுண்டொருவன் அழியார் குழல் மங்கையுடன்பாய் களியார் பொழில் சூழ் தருகாழி எளிதாமது கண்டவரின்பே. பார்க்கடலை கடைந்த போது விடம் வந்தது. அது எப்படி கருநிறமாக இருக்கும், அது இருட்டின் அடையாளம். ஆனா அது பெருமானுடைய நீல போகிற போது அது நீல நிறத்து ஒளியோடு இருக்கிறது என்று ஒளியார் விடமுண்ட கண்டன் என்று அத கருமை நீளமாக மாறி ஒளி தந்தது என்று இருளை ஒளியாக்கிய பெருமையை சொல்கிற பாடல் இது. வாழ்க. பனியார் மலரார். உமாமா வாங்க. பணப்பாக்குது. ஐயா நான் தேடிட்டு இருக்கேன் ஐயா. சரிங்க அடுத்து. சரிங்க. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். முதல் திருமணம் 34வது பதிகா. இப்ப நம்ம 5 படிக்கிறோம். 6, 7 நீங்க படிக்கலாம். ஏதாவது ஒண்ணு. சரி வாழ்க. சரி. வடிவேல் ஐயா வாங்க. வடிவேல் கண்ணியப்பன் ஐயா வாங்க. 5 தானங்க ஐயா? ஆமா 5வது பாட்டு பனியார் மலரார். பனியார் சிவாய நம. பனியார் மலரார் தரு பாதன் முனிதான் உமையோடு முயங்கி கனியார் பொழில் சூழ் தரு காழி இனிதாமது கண்டவர் ஈடே. திருச்சிற்றம்பலம். பனியார் மலர் என்று பூமி குளிர்ந்தால் செடிகள்லாம் பூக்கும். அதனால அப்படி உள்ளம் குளிர மாதிரி பண்ணா நம்முடைய முனியாகிய கோபம் தீரும். நம்முடைய வெம்மை மலர்ந்து அது வெம்மையாகிய ஆணவம் நீங்கி நம்முடைய குணத்திலே குளிர்ச்சியான குணம் உண்டா என்ற வகையிலே அந்த பனிமலரை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க. அடுத்து கொலையார் தரும் கூற்று உதைத்து. நன்றிங்க. சிவாயனம். திருச்சிட்டம் ஐயா பாட்டாங்களா? சிவாயனம். திருச்சிட்டம். இவங்க பத்மாவதி அம்மா வாங்க. இருக்கீங்களா? சரி. கணபதி அடுத்தது படிக்கிற ஐயா. தாட்சாணி அம்மா பாட மாட்டாங்க ஐயா, அவங்க எல்லாம் நேயர் தான். சிவா திருச்சிற்றம்பலம். வாங்க. சிவா திருச்சிற்றம்பலம். வாங்க 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 வாங்க. கொலையார் தருகூற்று முதைத்த
மலையான் மகளோடு மகிழ்ந்தான் கலையார் தொழுதேத்தி கலையார் தொழுதேத்தியேன காடி தலையார் சொல்வார் தலையாரே கொலையாதல் ஊற்றை மறுத்த மலையான் மகளோடும் மகிழ்ந்த அலையாருந்திய காடே தலையார் தலையாரே. சிற்றமல் நன்றி ஐயா. கொலையார் தரை கூற்றம் என்று அடியாருக்காக யமனையே காலால் எட்டி உதைத்து இரவாத இன்ப அன்பு தருகிற பெருமானாக இடைமுறிந்திருக்கிறான் என்று சொல்கிற அமைந்த பாடல் இது. வாழ்க. ஏழாவது பாட்டு திருவார் சிலையால் எயிலை. செந்தமிழ் சொல்லியம்மா வாங்க. திருவார் சிலையால் எயில் எய்து ஒருவார் உமையோடுடனானான். திருவார் சிலையால் எயில் எய்து ஒருவார் உமையோடு உடனானான். கருவார் பொழில் சோழ் தருகாழி கருவார் பொழில் சோழ் தருகாழி மறுவாதவர்வான் மறுவாரே மறுவாதவர்வான் மறுவாரே. திருச்சிட்டம்பலம். நன்றி ஐயா. திருவார் சிலை என்பது மேருவை வில்லாக வளைத்த போது அந்த மேரு மலை என்னாச்சு? திரு ஆகிய சிவமாகிய மாறியது. அதனாலே எயிலைதான். அதன் மூலமாக முப்புறமாவது மும்மல காரியம் என்று நம்முடைய இறைவனை ஒப்பு மலபரிபாகத்துக்கான அந்த பாடல் என்று சொல்லுவார்கள். அதை வாழ்க. அடுத்து அரக்கன் வலி ஒல்க. பணப்பாகமா சொல்லிடுங்க. 2 பேர் இருக்காங்கல்ல. சொல்லுங்க. சிவாயம் ஐயா. அரக்கன் வழியுள்க அடர்ந்து வரைக்கும் மகளோடு மகிழ்ந்தான் சுரக்கும் புனல் சூழ் தருகாழி நிறக்கும் மலர் தூவு நினைத்தே நிறக்கும் மலர் தூவு நினைந்தே. சிவாயனமையா. இப்ப பாடுவோமா பணப்பாகத்தை ஓமா? கரெக்டுங்களா? வாழ்க. அரக்கன் வலி ஒல்க ராவணனுடைய ஆணவத்தை அடக்குகிறார். ஏன்னா அவன் கைலாயமலை தூக்குற போது சிறுவிரலால் அடக்கினான்னு சொல்லுவாங்க. அந்த வகையில ஆணவத்தை அடக்கும் பாடல். வாழ்க. இருவர்க்கு எரியாகி நிமிர்ந்தான். சிவாய நம்மையா. இருவர் கேரியாகி நிமிர்ந்தான் உருவில் பெரியாலோடு சேரும் கருணல் பறவை கமல் காழி மறுவ பிறையும் வினை மாய்ந்தே. திருச்சிற்றம்பலம். இருவர்க்கு எரியா நிமிர்ந்தான் என்று செங்கணானும் பிரமனும் தம்முடே எங்கும் தேடி திரிந்தவர் காண்கிறார். எங்குற்றேன் என்று இலிங்கத்தே தோன்றினான் என்று இலிங்க வழிபாட்டை நினைவுறுத்துகிற பாடல் இது. வாழ்க. சமன் சாக்கியர் மலர் தோற்ற அலர் தோற்ற. 10வது பாட்டு. சிவாய நம்மையா. சமன் சாக்கியர் தாம் அலர் தோற்ற அமைந்தான் உமையோடுடன் அன்பாய் கமழ்ந்தார் பொழில் சோழ் தருகாழி சுமந்தார் மலர் தூதல் தொண்டே. கமழ்ந்தார் பொழில் சூழ் தருகாழி சுமந்தார் மலர் தூதல் தொண்டே. பெருமானை மலர் தூவி எழுவதற்கு மாறாக சமணர்களும் சாக்கியர்களும் சைவத்தை
அலறு தூற்று என்று புறம் கூறினார்கள். அதனாலே அவர்கள் சொல்ல கேட்க வேண்டாம் என்று சொல்லி அமைந்த இந்த பாடல் கடைசி திரு கடைக்காப்பாக நலமாகிய ஞான சம்பந்தன். ஆண்டாளமா பாடி முடிச்சுங்க. இருக்கீங்களா? சிவாய நம. சரி, அம்மா சித்ராமா நீங்க முடிச்சுக்கோங்க. சிற்றம்பலம். நலமாகிய ஞான சம்பந்தன் கலமார் கடல் சூழ் தருகாழி நிலையாக நினைந்து அவர் பாடல் வளரானவர் வான் அடைவாரே. நிலையாக நினைந்து அவர் பாடல் வளரானவர் வான் அடைவாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி. நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாக என்று சொன்ன மணிவாசக பெருமான் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொன்னாரு. அந்த வரிக்கு ஏத்த மாதிரி பெருமானை நிலையாக நினைந்தவர் அந்த இருக்க வேண்டும் என்ற வகையிலே நிலையாக நினைந்தவர் பாடல் வளவானவர் வான் அடைவாரே என்று அந்த பெருமானை எப்போதும் நினைத்து கொண்டு இருந்தார். சிவலோகம் தானாக வரும் என்று சொன்ன அமைந்த இந்த திருக்கடைக்காப்பு பாடல். வாழ்க வாழ்க. நம்ம அடுத்த 35வது நாளைக்கு வச்சுக்கலாமையா? டைம் நிறைவு செஞ்சுக்கலாம். சிற்றம்பலம். அது வாழ்த்து 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 சொல்லுங்க ஐயா. யார் முடிக்க? ஐயா சாமிசையா வாங்க. நீங்க எப்பயும் வாக்கியம் சொல்லுவீங்களே, அதனால ஐயா சொல்ல சொன்னாரு, சொல்லிடுங்க. அப்படி சிவ சிவ. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் நீங்க சொல்லுங்கன்னு சொன்னேன். கண்டிப்பா. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. அன்பர்களுக்கு வணக்கம். நமக்குள்ள எந்த விதமான வேறுபாடு கிடையாது. நீயா நானா, நீ வச்சு நான் வச்சு எல்லாம் கிடையாது. எல்லாரும் சமம் தான். யார் வேணாலும் பாடலாம், தப்பே இல்லை. வாழ்க. நன்றி 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 நன்றிங்க ஐயா. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் காலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம். அந்த வகையில் நாம் ஞானசம்பந்தரை இயற்றிய திருஞானசம்பந்தரை இயற்றிய முதல் திருமுறை நாம் பாராயணம் செய்து வருகின்றோம். எம்பெருமான் திருவருள் கருணையினாலே நாம் இப்பொழுது அந்த பாராயணத்தை செய்து வருகிறோம். ஆகையினா நிகழ்ச்சிக்கு வருகிற அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக படிச்சிருக்கோம். நிச்சயம். அற்புதம் அற்புதம். திருவருள் கூட்டு வைத்திருக்கிறது. முந்தி தொழுவார் அப்படின்ற மாதிரி நம்ம இறைவன் திருவருள்ல நம்ம என்ன பலன்னு சொல்லிட்டு சுந்தரர் பெருமானுடைய பாடலையும் எடுத்து ஐயா இயம்பினார்கள். அதையும் நம்ம காலையில கேட்டோம். தொழுவார் தங்கள் கவலை களையாய் கரை கண்டார் என்று அழகாக பாடி நமக்கெல்லாம் பதிக பலனையும் நம்ம காலையில் பாடுவதற்கான பலனையும் ஐயா அவர்கள் எடுத்து இயம்பினார்கள். அவர்களையும் நம்முடைய நிகழ்ச்சி நடத்தி கொடுத்து சிவத்திரு சிவனகம் வரலாறு செய்யா என்று கூறி இனிதே நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னை நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவிலை கண்ணின் நல்லதும் கழுமல வளனக பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகை இருந்தது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பொங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் உங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்கிறோம். மீண்டும் இன்று இரவு ஒரே ஒரு வார்த்தை. இந்த நிகழ்ச்சியை அருளரசு நடத்துறார், சாம்பசிவன் நடத்துறார், அப்படி சித்தராமா நடத்துறாங்க, யாரும் இல்ல. இந்த நிகழ்ச்சியை ஞானசம்பந்த பெருமான் நடத்துகிறார். அவருடைய வாக்கை நாம எல்லாம் கருவியாக இருந்து வாயசைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்த நிகழ்ச்சி நடத்தாரு. மாலையில சேர்க்கிறார் நடத்துறார். கண்டிப்பாங்க கண்டிப்பா. இன்று இரவு 9:45 பெரிய புராணம் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி கண்டிப்பா கண்டிப்பா. நன்றிங்க ஐயா. மீண்டும் ஒரு முறை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடியில் வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும். மீண்டும் இன்று இரவு 9:45 சந்திக்கலாம். நன்றிங்க. அனைவருக்கும் நன்றி. நன்றி. வணக்கம்.